ஓம் சாந்தி. இன்றைய முரளி 26 ஜனவரி 2025. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 15/12/3 மதுபன். பிரதட்சம் செய்வதற்கு சாதாரணத்தை அலௌகீகமாக மாற்றி தரிசனம் தரும் மூர்த்தி ஆகுக. இன்று பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள பிராமண குழந்தைகளின் நெற்றியின் நடுவே 3 பாக்கிய நட்சத்திரங்கள் பிரகாசித்து கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு உயர்ந்த பாக்கியம் எவ்வளவு எளிதாக கிடைத்து இருக்கிறது. ஒன்று, அலௌகிக உயர்ந்த பிறவியின் பாக்கியம். இரண்டாவது, உயர்ந்த சம்பந்தத்தின் பாக்கியம். மூன்றாவது, அனைத்து பிராப்திகளின் பாக்கியம். 3 பாக்கியத்தால் பிரகாசித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். பிறவியின் பாக்கியத்தை பாருங்கள். சுயம் பாக்கியவிதாத்தா பாபா மூலமாக உங்கள் எல்லோருக்கும் பிறவி கிடைத்து இருக்கிறது. எப்போது பிறவி கொடுப்பவரே பாக்கியவிதாதாவாக இருப்பாரோ அப்போது பிறவி எவ்வளவு அலௌகீகமாக உயர்வாக இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் உங்கள் இந்த பாக்கியமான பிறவியின் போதையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது தானே. கூடவே சம்பந்தத்தின் விசேஷத்தை பாருங்கள். முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட சம்பந்தம் வேறு எந்த ஆத்மாவிற்கும் கிடைக்காது. விசேஷ ஆத்மாக்கள் உங்களுக்கே ஒருவர் மூலமாக 3 சம்பந்தங்கள் கிடைத்திருக்கின்றன. ஒருவரே தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். இப்படி ஒருவர் மூலமாக 3 சம்பந்தங்கள் பிராமண ஆத்மாக்கள் உங்களை தவிர வேற யாருக்கும் இருப்பது இல்லை. இந்த அனுபவம் இருக்கிறது தானே. தந்தையின் சம்பந்தத்தில் ஆஸ்தியையும் கொடுக்கிறார், பாலனையும் செய்கிறார். ஆஸ்தியும் எவ்வளவு உயர்வாகவும் அழியாததாகவும் இருக்கிறது. எங்களை பராமரிப்பவர் பகவான் என்று உலகில் உள்ளவர்களும் சொல்கிறார்கள். எனினும் எங்களை பராமரிப்பவர் சுயம் பகவான் என்று நீங்கள் நம்பிக்கையோடும் போதையோடும் சொல்கிறீர்கள். இப்படிப்பட்ட பாலனை, பரமாத்மா பாலனை, பரமாத்மா அன்பு, பரமாத்மா ஆஸ்தி வேற யாருக்காவது கிடைத்திருக்கிறதா? ஒருவரே தந்தையாகவும் இருக்கிறார், பராமரிப்பவராகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவின் வாழ்விலும் 3 உறவுகள் அவசியம். ஆனால் 3 உறவுகளுமே வெவ்வேறாக இருக்கின்றன. உங்களுக்கு ஒன்றில் 3 சம்பந்தங்கள் இருக்கின்றன. படிப்பையும் பாருங்கள். 3 காலங்களின் படிப்பு, திரிகால் தரிசி ஆவதற்கான படிப்பு. படிப்பை சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்று சொல்கிறார்கள். படிப்பால் பதவியின் பிராப்தி கிடைக்கிறது. முழு உலகிலும் பாருங்கள். எல்லாவற்றையும் விட உயர்ந்த பதவியாக ராஜ்ய பதவி பாடப்படுகிறது. உங்களுக்கு இந்த படிப்பால் என்ன பதவி பிராப்தி ஆகிறது? இப்போது ராஜாவாக இருக்கிறீர்கள். எதிர்காலத்திலும் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. இப்போது இருப்பது சுயராஜ்யம். ராஜ யோகிகள் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். எதிர்கால ராஜ்ய பாக்கியம் அழியாததாக இருக்கிறது. இதைவிட பெரிய பதவியாக வேற எதுவும் இருப்பது இல்லை. ஆசிரியர் மூலமாக கல்வியும் 3 காலத்திற்கும் கிடைக்கிறது. மேலும் பதவியும் தெய்வீக ராஜ்ய பதவியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசிரியரின் சம்பந்தம் பிராமண வாழ்வில் இருப்பவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடைத்தது இல்லை, கிடைக்கப் போவதும் இல்லை. கூடவே சத்குருவின் சம்பந்தம். சத்குரு மூலமாக ஸ்ரீமத். அந்த ஸ்ரீமத்திற்கு இன்றும் பக்தியில் பாடல் பாடப்படுகிறது. நமது ஒவ்வொரு அடியும் எதன் ஆதாரத்தில் நடக்கிறது என்பதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிறீர்கள். ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத்தில் இருக்கிறதா, ஸ்ரீமத்துப்படி இருக்கிறதா என்பதை சோதனை செய்யுங்கள். பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆனால் பாக்கியம் கிடைத்திருப்பது வாழ்வில் அனுபவம் ஆகிறதா? ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி நடக்கிறதா? அல்லது அவ்வப்போது மன்மத் அல்லது பரமத் மிக்ஸ் ஆகிறதா? ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத்து படி இருந்தால் ஒவ்வொரு அடியிலும் கோடி மடங்கு வருமானம் சேமிப்பாகும். அனுபவத்தால் இதை அறியலாம். ஸ்ரீமத் படி அடி வைத்தால் எளிதில் வெற்றி கிடைக்கும். கூடவே சத்குரு மூலமாக வரதானங்களின் சுரங்கம் கிடைக்கிறது. எங்கே வரதானம் இருக்குமோ அங்கே உழைக்க வேண்டி இருக்காது. இதுதான் வரதானத்தின் அடையாளம். சத்குருவின் சம்பந்தத்தில் உயர்ந்த வழியும் சதா வரதானத்தின் பிராப்தியும் கிடைக்கிறது.
மேலும் சகஜ மார்க்கத்திற்கு விசேஷமும் இருக்கிறது. எப்போது ஒருவரிடம் 3 சம்பந்தங்கள் இருக்குமோ அப்போது ஒருவரை நினைவு செய்வது எளிதாக இருக்கும். மூவரையும் தனித்தனியாக நினைவு செய்வதற்கு அவசியமில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரு தந்தையைத் தவிர வேற யாரும் இல்லை என்று சொல்கிறீர்கள். இது சகஜம். ஏனென்றால் ஒருவரிடம் விசேஷ சம்பந்தம் வருகிறது. அதனால் பாக்கிய நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன. ஏனென்றால் தந்தையிடமிருந்து அனைத்து பிராப்திகளும் கிடைக்கின்றன. அனைத்து பிராப்திகளும் 3வது பாக்கிய நட்சத்திரமாக இருக்கிறது. பிராமணர்களின் பொக்கிஷத்தில் கிடைக்காத பொருளாக எதுவும் இல்லை என்ற பாடல் இருக்கிறது. உங்கள் பொக்கிஷங்களை நினைவு செய்யுங்கள். அப்படிப்பட்ட பொக்கிஷம் அல்லது அனைத்து பிராப்திகள் வேறு யார் மூலமாவது கிடைக்க முடியுமா? மேரா பாபா என்று உளமாற சொன்னால் பொக்கிஷங்கள் ஆஜராகின்றன. எனவே இவ்வளவு உயர்ந்த பாக்கியம் சதா நினைவில் இருக்க வேண்டும். இதில் நம்பர்வார் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் கோடியில் சிலரிலும் ஒருவராக இருக்கிறார். அதனால் குழந்தைகள் நம்பர்வார் இல்லை, நம்பர் 1 ஆக வேண்டும் என்று இப்போது பார்த்தாதா விரும்புகிறார். அதனால் நம்பர்வாரில் இருக்கிறீர்களா அல்லது நம்பர் 1இல் இருக்கிறீர்களா என்பதை தன்னிடம் கேளுங்கள். என்னவாக இருக்கிறீர்கள்? டீச்சர் நம்பர் 1ஆ அல்லது நம்பர்வாரா? பாண்டவர்கள் நம்பர் 1ஆ அல்லது நம்பர்வாராக இருக்கிறீர்களா? என்னவாக இருக்கிறீர்கள்? யார் நம்பர் 1ஓ மேலும் சதா இருப்பீர்களோ அப்படி தன்னை நினைப்பவர்கள் இன்று நம்பர் 1, நாளை நம்பர்வாரில் வரும்படி இருக்கக்கூடாது. பிரம்மா பாபா எப்படி நம்பர் 1ஆக இருக்கிறாரோ அப்படி பிரம்மா பாபாவை பின்பற்றி நம்பர் 1இல் இருக்கிறீர்களோ மேலும் இருப்பீர்களோ. அப்படி இந்த அளவு யாருக்கு நம்பிக்கை புத்தி இருக்கிறதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இருக்கிறீர்களா? அப்படியே கையை உயர்த்தாதீர்கள். யோசித்து புரிந்து கையை உயர்த்த வேண்டும். நீளமாக உயர்த்துங்கள். பாதி உயர்த்தினால் பாதியாக இருப்பீர்கள். பலர் கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள். பாருங்கள், தாதி பார்த்தீர்களா? இப்போது இவர்களிடம் நம்பர் 1 ஆத்மாக்களிடம் கணக்கு வாங்குங்கள். ஜனக், தாதி ஜானகி கணக்கு வாங்க வேண்டும். டபுள் விதேசிகள் கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள். உயர்த்துங்கள். நம்பர் 1ஆ? கரங்களை உயர்த்தி தாதாவை மகிழ்ச்சி அடைய செய்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், நல்லது. கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள். இதற்கு அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்கு உங்களிடம் தைரியம் இருக்கிறது. தைரியம் இருந்தால் தாதாவும் உதவி செய்பவராகவே இருக்கிறார். எனினும் இப்போது தாதா எதை விரும்புகிறார்? நம்பர் 1ஆக இருக்கிறீர்கள். இது மகிழ்ச்சியின் விஷயம். ஆனால் என்னவென்று சொல்லலாமா அல்லது ஆனால் என்பதே இல்லையா? தாதாவிடம் ஆனால் என்பது இருக்கிறது. அது மனதில் கலந்து இருப்பதை தாதா பார்க்கிறார். ஆனால் அது மனம் வரையே இருக்கிறது. முகம் மற்றும் நடத்தை வரை வெளிப்படையாக இல்லை. இப்போது தாதா நம்பர் 1இன் நிலையையும் நடத்தையையும் முகத்திலும் பார்க்க விரும்புகிறார். இப்போது நேரப்படி நம்பர் 1 என்று சொல்பவர்கள் ஒவ்வொரு நடத்தையிலும் தரிசனம் தரும் மூர்த்தியாக தெரிய வேண்டும். இவர் தரிசனம் கொடுக்கும் மூர்த்தி என்பதை உங்கள் முகம் சொல்ல வேண்டும். உங்கள் ஜட சித்திரங்கள் கடைசி பிறவி வரையும் கடைசி நேரம் வரையும் தரிசன மூர்த்தியின் அனுபவத்தை கொடுக்கின்றன. அப்படி சைத்தன்யத்திலும் பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். சாகார ரூபத்தில் பரிஸ்தாவாக பின்னர் ஆனார். ஆனால் சாகார சொரூபத்தில் இருந்தபோதும் உங்கள் எல்லோருக்கும் என்ன தெரிந்தது? சாதாரணமாக தெரிந்ததா? கடைசி 84வது பிறவி பழைய பிறவி. 60 வயதை கடந்த ஆயுள் இருந்தும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தரிசனம் தரும் மூர்த்தியின் அனுபவம் செய்தீர்கள் தானே? சாகார ரூபத்தில் செய்தீர்கள் தானே? அப்படி யார் நம்பர் 1இல் கரங்களை உயர்த்தினீர்களோ அது டிவியில் படம் பிடிக்கப்பட்டு இருக்கிறது தானே? தாதா அந்த பைலை பார்ப்பார். பைல் தாதாவிடம் இருக்கிறது. இப்போதிலிருந்து உங்கள் ஒவ்வொரு நடத்தையிலும் அனுபவமாக வேண்டும்.
கர்மம் சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அது வியாபாரமாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், வக்கீல் தொழிலாக இருக்கலாம். என்ன செய்தாலும் எந்த இடத்தில் நீங்கள் சம்பந்த தொடர்பில் வருகிறீர்களோ அங்கே உங்கள் நடத்தையால் இவர் வித்தியாசமாக அலௌகிகமாக இருக்கிறார் என்பதை உணர்கிறீர்களா, அல்லது இப்படி லௌகிகத்திலும் இருக்கிறார்கள் என்று சாதாரணமாக உணர்கிறீர்களா? வேலையின் விசேஷம் இல்லை, ஆனால் பிராக்டிக்கல் வாழ்வின் விசேஷம். மிக நன்றாக வியாபாரம் செய்கிறார், மிக நன்றாக வாதாடுகிறார், மிக நல்ல டைரக்டர் என பலர் இருக்கிறார்கள். ஒரு புத்தகம் வருகிறது, அதில் விசேஷ ஆத்மாக்களின் பெயர்கள் வருகின்றன. அதில் எத்தனை பேரின் பெயர்கள் வருகின்றன? அதிகமானோர் இருக்கிறார்கள். இவர் இந்த துறையில் விற்பன்னர், இவர் இந்த துறையில் விற்பன்னர் என பெயர் வருகிறது. யாரெல்லாம் கைகளை உயர்த்தினீர்களோ எல்லோரும் உயர்த்தி இருக்க வேண்டும். எனினும் யார் உயர்த்தினீர்களோ அப்படி உயர்த்தவே வேண்டும். உங்கள் பிராக்டிக்கல் நடத்தையில் மாற்றத்தை பார்க்க வேண்டும். இந்த சப்தம் இப்போது வெளிப்படவில்லை. நீங்கள் தொழிற்சாலையில் வேலை செய்யலாம் அல்லது எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம். இவர் சாதாரண செயலை செய்தாலும் தரிசனம் தரும் மூர்த்தியாக இருக்கிறார் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சொல்ல வேண்டும். அப்படி ஆக முடியுமா? ஆக முடியுமா? முன்னால் இருப்பவர்கள் சொல்லுங்கள், ஆக முடியுமா? இப்போது ரிசல்ட்டில் குறைவாக கேட்கிறது, சாதாரண நிலை அதிகமாக தெரிகிறது. எப்போது ஏதாவது விசேஷ காரியத்தை செய்திருக்கிறீர்களோ, விசேஷ கவனம் கொடுக்கிறீர்களோ அப்போது சரியாக தெரிகிறது. ஆனால் உங்களுக்கு தந்தையிடம் அன்பு இருக்கிறது. தந்தையிடம் அன்பு இருக்கிறதா? எத்தனை சதவீதம்? டீச்சர்கள் கைகளை உயர்த்துங்கள். இங்கே அதிகமாக டீச்சர்கள் வந்திருக்கிறீர்கள். ஆக முடியுமா? அல்லது சில நேரம் சாதாரணம், சில நேரம் விசேஷமா? எந்த காரியம் செய்தாலும் எந்த சப்தம் வெளிவருகிறதோ அந்த உங்கள் பாஷையும் அலௌகிகமாக இருக்க வேண்டும், சாதாரண பாஷையாக கூடாது. இப்போது பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளிடமும் இந்த உயர்ந்த ஆசை இருக்கிறது. பிறகு தந்தையின் பிரதிஷ்டம் ஏற்படும். உங்கள் கர்மம், நடத்தை, செயல் எல்லாம் தானாகவே நிரூபிக்கும். சொற்பொழிவால் நிரூபணம் ஆகாது. சொற்பொழிவு அம்பு எய்துவது போன்றது. அதனால் பிரதிஷ்டம் ஏற்படும். இவர்களை உருவாக்குபவர் யார் என தானே தேடுவார்கள். உங்களை உருவாக்குபவர் யார் என தானே கேட்பார்கள். படைப்பு படைப்பவரை பிரதிஷ்டம் செய்யும். அதனால் இந்த வருடம் என்ன செய்வீர்கள்? கிராம சேவை செய்ய வேண்டும் என்று தாதி சொன்னார். அதை நன்றாக செய்யுங்கள். ஆனால் பாப்தாதா இப்போது இந்த மாற்றத்தை பார்க்க விரும்புகிறார். ஒரு வருடத்தில் சாத்தியமா? ஒரு வருடத்தில்? அடுத்த முறை எப்போது சீசன் ஆரம்பமாகுமோ அப்போது வித்தியாசம் தெரிய வேண்டும். மகா பரிவர்த்தனை என்ற சப்தம் எல்லா சென்டர்களில் இருந்தும் வர வேண்டும். பிறகு பரிவர்த்தன் என்ற பாடலை பாடுவார்கள். சாதாரண பேச்சு இப்போது உங்கள் பாக்கியத்தின் முன்னால் நன்றாக இல்லை. அதற்கு காரணமாக இருப்பது நான். இந்த நான், எனது, நான் நினைத்தது, நான் சொன்னது, நான் செய்கிறேன், அதுவே சரி. இந்த நான் என்ற காரணத்தால் அபிமானமும் வருகிறது, கோபமும் வருகிறது. இரண்டும் தன் வேலையை செய்கிறது. தந்தையின் பிரசாதம் நான் என்பது எங்கிருந்து வந்தது? பிரசாதத்தை யாராவது எனது என்று சொல்ல முடியுமா? ஒருவேளை புத்தியும் இருக்கிறது, திறமையும் இருக்கிறது, விசேஷமும் இருக்கிறது என்றால் பாப்தாதா விசேஷத்திற்கு புத்திக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். எனினும் நான் என்பதை கொண்டு வராதீர்கள். இந்த நான் என்பதை முடித்து விடுங்கள். இது சூட்சும எனதாக இருக்கிறது. அலௌகிக வாழ்வில் இந்த நான் என்பது தரிசனம் கொடுக்கும் மூர்த்தியாக மாறவிடாது. அதனால் தாதிகள் என்ன நினைக்கிறீர்கள்? மாற்றம் ஏற்பட முடியுமா? 3 பாண்டவர்களும், அதாவது நிர்வேயர் சகோதரர், ரமேஷ் சகோதரர், பிரிஜுமோகன் சகோதரர், சொல்லுங்கள். மூவரும் விசேஷமானவர்களாக முடியுமா என்பதை மூவரும் சொல்லுங்கள். ஆக முடியுமா? ஆக முடியுமா? நல்லது. இப்போது இதற்கு கமாண்டர் ஆக வேண்டும். மற்ற விஷயங்களுக்கு கமாண்டர் ஆக வேண்டாம். மாற்றத்தை கொண்டு வர கமாண்டர் ஆக வேண்டும். மதுவனத்தை சேர்ந்தவர்கள் ஆவீர்களா? மதுவனத்தை சேர்ந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நல்லது. ஆவீர்களா? மும்பையை சேர்ந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள். யோகினியும் அமர்ந்து இருக்கிறார்.
மும்பையை சேர்ந்தவர்கள் ஆவீர்களா? ஒருவேளை ஆவீர்கள் என்றால் கரங்களை உயர்த்துங்கள். நல்லது. டெல்லியை சேர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். டெல்லியை சேர்ந்தவர்கள் செய்வீர்களா? டீச்சர்கள் சொல்லுங்கள். பாருங்கள், பார்த்தாதா ஒவ்வொரு மாதமும் ரிப்போர்ட் கேட்பார். தைரியம் இருக்கிறது தானே? வாழ்த்துக்கள். நல்லது. இந்தூரை சேர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். இந்தூரின் டீச்சர்கள் கரங்களை உயர்த்துங்கள். இந்தோர் டீச்சர்கள் செய்வீர்களா? இந்தோர் செய்வீர்களா? கரங்களை அசையுங்கள். எல்லோரும் கரங்களை அசைக்கவில்லை. செய்ய வேண்டும். செய்ய வைப்பீர்களா? தாதிகள் பாருங்கள், டிவியில் பார்க்கிறீர்கள். குஜராத்து கரங்களை உயர்த்துங்கள். குஜராத்து தெரியுமா? குஜராத்து செய்யுமா? கரங்களை அசைப்பது எளிது. இப்போது மனதில் கரத்தை அசைக்க வேண்டும். ஏன்? இவ்வளவு துக்கத்தை பார்த்த பிறகும் உங்களுக்கு கருணை வரவில்லையா? இப்போது மாற்றம் வந்தால் நல்லது தானே. அதனால் இப்போது உங்கள் பிராக்டிக்கல் வாழ்வில் பிரதட்சத்தை திட்டமிடுங்கள். மற்ற நிகழ்ச்சிகளை செய்கிறீர்கள். இது பிஸியாக இருப்பதற்கு மிகவும் நல்லதாக இருக்கிறது. ஆனால் உங்கள் நடத்தை மற்றும் முகத்தால் பிரதட்சம் ஏற்படும். இன்னும் ஏதாவது ஜோன் விடுபட்டு விட்டதா? யூபியை சேர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். யூபி குறைவாக இருக்கிறார்கள். நல்லது. யூபி செய்வீர்களா? மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். நன்றாக உயர்த்துங்கள். நல்லது. மகாராஷ்டிரா செய்வீர்களா? வாழ்த்துக்கள். ராஜஸ்தான் எழுந்து நில்லுங்கள். டீச்சர்கள் கரங்களை அசையுங்கள். கர்நாடகா எழுந்து நில்லுங்கள். நல்லது. கர்நாடகா செய்வீர்களா? ஆந்திர பிரதேசம் எழுந்து நில்லுங்கள். சரி, இப்படி உரையாடினோம். டபுள் விதேசிகள் கரங்களை உயர்த்துங்கள். ஜெயந்தி எங்கே? டபுள் விதேசிகள் செய்வீர்களா? பாருங்கள், இப்போது சபையின் நடுவே சொல்கிறீர்கள். எல்லோரும் மிக நன்றாக தைரியத்தை காட்டியிருக்கிறீர்கள். அதற்காக கோடி மடங்கு வாழ்த்துக்கள். வெளியிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தமது தேசங்களிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் கரங்களை உயர்த்துங்கள். அதே போல யார் உயர்ந்த ஆத்மாக்களோ அவர்களின் ஒவ்வொரு சொல்லையும் சத்திய வசனம், அதாவது சத் வசன் என்று சொல்வதை பாருங்கள். சத்வஜன் மகாராஜா என்று சொல்வதை பாருங்கள். நீங்களோ மகாராஜாவாக இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருடைய ஒவ்வொரு வசனத்தையும் யார் கேட்டாலும் அதை சத்திய வசனமாக அவர்கள் உள்ளத்தில் அனுபவம் செய்ய வேண்டும். உங்கள் மனதில் அதிகமாக நிறைந்து இருக்கிறது. பாப்தாதாவிடம் மனதை பார்க்கும் டிவி இருக்கிறது. இங்கே இந்த டிவி வெளியே முகத்தை காட்டுகிறது. ஆனால் பாப்தாதாவிடம் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு நேர மனதின் நிலைக்கும் எந்திரம் உள்ளது. மனதில் அதிகமாக தெரிகிறது. எப்போது மனதின் டிவியை பார்க்கிறாரோ அப்போது அதிக மகிழ்ச்சி அடைகிறார். அதிக பொக்கிஷங்கள், அதிக சக்திகள் இருக்கின்றன. ஆனால் செயலில் சக்திக்கு தக்கபடி ஆகிறது. இப்போது செயல் வரை கொண்டு வாருங்கள். வார்த்தை வரை கொண்டு வாருங்கள். முகம் வரை கொண்டு வாருங்கள். நடத்த வரை கொண்டு வாருங்கள். அப்போது சக்திகள் வந்தன என்று எப்படி உங்களுடைய ஒரு பாடல் இருக்கிறதோ அப்படி எல்லோரும் சொல்லுவார்கள். எல்லோரும் சிவனின் சக்திகள், பாண்டவர்களின் சக்திகள். பிறகு சக்திகள் சிவதந்தையை பிரதர்ஷம் செய்வீர்கள். இப்போது சின்ன சின்ன விளையாட்டுகளை நிறுத்துங்கள். இப்போது வான்பிரஸ்து நிலையை வெளிப்படுத்துங்க. அதனால் பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் இந்த நேரம் பாப்தாதாவின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் ஆசை நட்சத்திரங்களாக பார்த்து கொண்டு இருக்கிறார். எந்த விஷயம் வந்தாலும் இந்த ஸ்லோகனை நினைவில் வைக்க வேண்டும். மாற்றம், மாற்றம், மாற்றம். இன்று பார்த்தாத சொன்ன ஒரு வார்த்தையை மறக்கக்கூடாது. அது என்ன? மாற்றம், அதாவது பரிவர்த்தன். நான் மாற வேண்டும், பிறரை மாற்றி நான் மாறக்கூடாது. நான் மாறி பிறரை மாற்ற வேண்டும். பிறர் மாறினால் நான் மாறுவேன் என்பது கூடாது. நான் நிமித்தமாக வேண்டும், நானே அர்ச்சுனராக வேண்டும். அப்போது பிரம்ம பாபாவிற்கு சமமாக நம்பர் 1 பெறுவேன். பின்னால் இருப்பவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். பின்னால் இருப்பவர்களுக்கு பார்த்தாதா முதலாம் நம்பரில் அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள மிக 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 அதிக பாக்கியவான் ஆத்மாக்களுக்கு முழு உலகத்திற்கு நடுவே கோடியிலும் சில, அந்த சிலரிலும் சில விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக பாப்தாதாவை பிரதர்ஷம் செய்யும் விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா ஒத்துழைப்பு மற்றும் சிநேகத்தின் பந்தனத்தில் இருக்கும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, சதா பிரம்மபாபாவிற்கு சமமாக ஒவ்வொரு செயலிலும் அலௌகிக செயலை செய்யும் அலௌகிக ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே.
விங்ஸ் சேவைகளுக்கு பாப்தாதாவின் பிரேரணைகள். விங்ஸ் சேவையில் நல்ல ரிசல்ட் தெரிகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு லிங்கும் முயற்சி செய்கிறது, தொடர்புகளை அதிகமாக்கி கொண்டே போகிறது. அதனால் மெடிக்கல் விங் மெடிடேஷன் மூலமாக இதயத்திற்கு பிராக்டிக்கல் செய்து காட்டி இருக்கிறது. மெடிடேஷன் மூலமாக இதய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது. ப்ரூஃப் கொடுத்திருக்கிறது தானே நீங்கள் எல்லோரும் கேட்டு இருக்கிறீர்கள். அப்படி உலகில் உள்ளவர்கள் வெளிப்படை நிரூபணத்தை விரும்புகிறீர்கள். இப்படி எந்த லிங்க் வந்திருந்தாலும் நிகழ்ச்சிகளை நடத்தவே வேண்டும், நடத்தவும் செய்கிறீர்கள். ஆனால் அப்படி ஏதாவது திட்டமிடுங்கள். அதனால் பிராக்டிக்கல் ரிசல்ட் அனைவருக்கும் முன்பாக வர வேண்டும். அனைத்து விங்குகளுக்கும் பாப்தாதா சொல்கிறார், இது அரசாங்கம் வரை சேர்கிறது தானே. மேலும் மெடிடேஷன் மூலமாக நடக்க முடியும் என்ற சத்தம் இங்கும் அங்கும் பரவுகிறது. இப்போது இதையும் அதிகரிக்க வேண்டும். இப்போது பிராக்டிக்கல் நிரூபணத்தை கொடுங்கள். அதனால் மெடிடேஷன் மூலமாக எல்லாம் நடக்க முடியும் என்ற விஷயம் பரவ வேண்டும். அனைவரின் கவனமும் மெடிடேஷன் பக்கம் போக வேண்டும், ஆன்மீகத்தின் பக்கம் போக வேண்டும். புரிந்ததா? நல்லது. வரதானம். அமைதி சக்தி மூலமாக உலகில் பிரதட்சமான முரசை ஒலிக்க வைக்கும் எந்த சொரூபமாகுக. அறிவியலின் மீது அமைதியின் வெற்றி என்று பாடப்பட்டு இருக்கிறது. வார்த்தையின் வெற்றி இல்லை. எந்த அளவு நேரமும் சம்பூரணமும் அருகில் வந்து கொண்டே இருக்குமோ அந்த அளவு சத்தத்தில் வருவதன் மூலம் வைராக்கியம் வந்து கொண்டே இருக்கும். எப்படி இப்போது விரும்பிய போதும் பழக்கம் சப்தத்திற்கு அழைத்து வருகிறதோ அப்படி விரும்பிய போதும் சப்தத்தை கடந்து செல்வீர்கள். புரோகிராம் செய்து சப்தத்திற்கு வருவீர்கள். இப்போது இந்த மாற்றம் தெரிய வேண்டும். இப்போது வெற்றி முரசு கொட்டப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதற்காக எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் சாந்த சொரூப ஸ்திதியில் இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். ஸ்லோகன்: ஜீரோ தந்தையோடு இருப்பவரே ஹீரோ பாட்டுதாரி. உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். உங்கள் உயர்ந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி அனைத்து ஆத்மாக்களை அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒருமுகப்படுத்துவது தற்சமயம் உலக நன்மை செய்வதற்கு சகஜ உலகின் அனைத்து ஆத்மாக்களும் விசேஷ அலையும் மனதை நிலைநிறுத்த வேண்டும். மனதின் சஞ்சலம் ஒருமுகப்பட வேண்டும் என்ற ஆசையை வைத்திருக்கின்றன. எப்போது ஒருமுகத்தோடு மனதின் சக்திகளை தானம் செய்வீர்களோ அப்போதே இந்த உலகில் வேண்டுகோள் அல்லது விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.